சென்னையில் நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் இனிவரும் காலங்களில் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் அனைத்தும் வருவாய் பகிர்வு அடிப்படையில் மட்டுமே தயாரிக்கப்படும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நடிகர்களின் ஊதியம் மற்றும் தயாரிப்பு செலவுகளை முறைப்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை ஒட்டுமொத்த திரையுலகின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வரும் மே 2ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் நடத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய இயக்குனரும் தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினருமான எஸ்.ஏ. சந்திரசேகர், நடிகர்கள் தங்கள் ஊதியத்தை குறைக்க தேவையில்லை என்றும் படத்திற்கு வரும் லாபத்தில் தயாரிப்பாளருடன் இணைந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்துள்ளார். நடிகர்கள் சம்பளத்தை குறைக்க போறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, அது குறைக்கிறது இல்லை. 2 பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணுவோம். வர்ற லாபத்துல 2 பேரும் பண்ணிக்கணும் அப்படின்றதான் சொல்றமே தவிர, நீங்க சம்பளத்தை குறைச்சிங்க, நீங்க சும்மா வேலை செய்யுங்க அப்படின்னா எங்களுக்குள்ள இணக்கமான முடிவு வரும். அப்படிதான் நாங்க பேசுறோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.